வணக்கம் நண்பர்களே. கரூர் வழக்கு இப்போது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதை விஜய் தரப்பு, அதிமுக, பாஜகவினர்லாம் கொண்டாடுகிறார்கள். திமுகவுக்கான ஏதோ ஒரு பெரிய தோல்வி அல்லது தமிழக அரசுக்கான பெரிய தோல்வி அப்படிங்கிற மாரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் உண்மை என்ன? உண்மையில அவங்க சொல்றது சரிதானா? அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே இது பெரிய ரிலீஃப்ன்னு தான் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த கரூர் அந்த 41 பேர் பலியான சம்பவத்தில, விஜயிடம் இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரணை பண்ணவே இல்ல. அதேமாரி நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவங்க மேலலாம் வழக்கு பதிவு செஞ்சாலும், இதுவரைக்கும் அவங்க தலைமுறை உண்டு தலைமுறையா இருக்க மாரி இருக்காங்க. அவங்கள பெருசா இவங்க பிடிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தீவிரமா எடுத்த மாரிலாம் தெரியல. ஏன்டா தீவிரமா எடுத்திருந்தா எப்பயோ பிடிச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இத பிடிச்சு நம்ம விசாரணை பண்றோம். அத விஜய்ட்டயே விசாரணை பண்றோம்னா, இத தீவிர அரசியலாக்கிருவாங்க. பாஜக, அதிமுக, விஜய் தரப்பு எல்லாருமே ஏன் காங்கிரஸே இதில அரசியல் இப்பவே காங்கிரஸ்ல இரட்டை நிலைப்பாடு இருக்குது. ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது. இன்னொரு பக்கம் இல்ல, இல்ல நம்ம திமுக கூட்டணியிலே இருப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு கோஷ்டி இருக்குது. ஆக அரசியல்ல இது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்துருமோன்ட்டு திமுக கருதிட்டு, விஜய்ட்ட இதுவரைக்கும் விசாரணை பண்ணவே இல்ல. அதேபோல புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்களெல்லாம் கைது பண்றத பத்தி ரொம்ப தீவிரம் காட்டல. இப்படியான சூழல்ல இப்ப சிபிஐ வசம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா அவங்க முதல்ல போயிட்டு விஜய்ட்ட தான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நெறைய கேள்விகள் இருக்கு கேட்கறக்கு. ஏன் தாமதமா வந்தீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல எல்லாம் இவ்வளோ அசம்பாவிதம் நடந்தப்பயும் இத முறைப்படுத்தல? ஏன் தண்ணீர் பாட்டில் இந்த மாரி இத முறைப்படுத்தல? ஏன் மருத்துவ உதவிகள் பண்ணல? ஏன் ஆம்புலன்ஸ சரியா வரவிடல? இப்படி நெறைய கேள்விகள் இருக்குது. அதற்கெல்லாம் அவர் விஜய் பதில் சொல்லியே ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்ட்ட இதுவரைக்கும் விசாரணையே பண்ணல. இப்ப அவங்க விசாரணை பண்ணுவாங்க. அதேபோல நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்களோட முன்னேற்பாடுகள் ஏன் சரியில்லைங்கிற அந்த கேள்விகளுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அதுபோக இவங்க ஒரு கட்டுக்கதைய உருவாக்கியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி மேல ஒரு புகார் சொல்லி. அந்த கட்டுக்கதைக்கான ஆதாரங்கள் அவங்க ஒப்படைச்சாங்க. இப்படியே இப்போ வரைக்கும் அவங்க சைடுல அந்த கட்டுக்கதையா தான் இருக்கிறது. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா அதை வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிபிஐட்ட வரப்ப இனிமேட்டு அரசியல் பண்ண முடியாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள விசாரிச்சாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல குற்றம் சொல்லுவாங்க. இப்ப சிபிஐ விசாரிச்சன்னா, சிபிஐ குற்றம் சொல்ல முடியாது. ஏன்டா அவங்களே விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு அமைப்பு, புலனாய்வு அமைப்பு. ஆக மொத்தம் சிபிஐ வசம் சிக்கியிருப்பது விஜய் தான். விஜய் தரப்பு தான். அதுபோக இதன் மூலமாக பாஜக, அதிமுக தரப்பிலே விஜய் மாட்டிக்கிட்டார். ஆக இங்க விஜய் சந்தோஷப்பட எதுவுமே இல்ல. விஜய் தரப்பினர் சந்தோஷப்பட எதுவுமே இல்ல. உண்மையில் சந்தோஷப்பட வேண்டியது தமிழக கவர்மெண்ட் தான். பெரிய ரிலீஃப். இனிமேட்டு நீங்களே விசாரணை பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாரி விட்டாச்சு. இது இவங்களோட இவங்களோட ரெகுலர் நடவடிக்கை இவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அது அங்கிட்டு போயிட்டுருக்கும். அதனால விஜய் தரப்பு கொண்டாடுறது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது.